பண்ற நிலைமை ஆகுது. நம்ம பக்கம் எவனா வருவான்னு பாக்குற, நம்ம பேச்சு எடுக்கிறானுங்க தள்ளி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சேர்ந்து ஒருத்தனும் வர மாட்டானுங்க. எல்லாம் பக்கத்து கடைக்கா ஓடுறானுங்க. நான் வரல உங்க கடைக்கு. எனக்கு எங்க சமோசா ஏகப்பட்டது இருக்குது, ஏகப்பட்ட சமோசா இருக்குது. நம்ம சமோசாவுடைய ஒரு பெரிய அர்த்தமே என்னன்னா, வெளியே பாக்குறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஸ்டஃப் இருக்கணும். அந்த உருளைக்கிழங்கு இருந்தாதான் ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி டேஸ்ட் தூக்கி கொடுக்கறதே அதான். அது மாதிரி 4 பாயிண்ட் தூக்கி கொடுங்க பாப்போம் டேஸ்ட்ல. இப்போ நீ என்ன கேக்குறன்றது புரியுது. என்ன ஒரு நாட்டுல நடக்கிற சம்பவம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான சம்பவம்பா. நம்மாலு நீ இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமான்னு இருந்தவரு. யார் ஓபிஎஸ் சொல்றியா? ஆம்பா, இந்த மனுஷன் இப்படி ஒரு சோகம். அது உனக்குதான் சோகம், எனக்கு சோகம் இல்லையா? உனக்கு இல்லையா? எனக்குலாம் ஒண்ணு இல்ல, நான் எதிர்பார்த்தது தானே. ஐயா அங்கதான் போறேன்னு நல்லா தெரியுமே. ஆஹா, அப்படி ஒண்ணு இருக்குதா? அட பாவம், ஆனா மனுஷன் எனக்கு பாரு கேட்டாரா இல்லையா, 3 முறை முதலமைச்சரா இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படியா ஒரு நிலை வரணும்? அவர் கேட்டார்ல, நான் வரேன்னு கேட்டார்ல, சேர்த்து நீ. அட நான் சேர்த்துக்கலப்பா, சேர்த்து காத்து விடு, நான் சேர்த்துக்கு கிடையாது, அவங்க சேர்த்துக்கல. அது சேர்த்து காத்து கூட பரவாயில்ல, ஒரு போன் பண்றாரா, போன் எடுக்க மாட்டாங்களா, பாத்துக்கா மெசேஜ் கூட பண்றாராம், மெசேஜ் கூட பண்றாரு, இவரு டைப் பண்றாரு என்ன பண்றாரு தெரியல. இதுல வாய்ஸ் நோட் வேற அப்படி அழுத்தி விட்டு ஏத்துட்டு, அப்பா போன் எடு அப்படிலாம் சொல்லலாம். அப்படியே சொன்னாரு. எனக்கு என்ன தகவல் வந்துச்சுன்னா, நான் வரேன் திரும்ப வரேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. எத்தான தப்பு, நெக்கலா பேசக்கூடாது. நான் வரேன் தனியானா அது இவங்க என்ன நினைச்சாங்க, ஓ இவரு நம்பிக்கை கட்சிக்கா இருக்கிறாருல, அவரு கூட கூட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இவரை பக்கத்திலே சேர்க்காம வந்துக்கிறாங்க. ஆனா காலை ஒரு ட்விஸ்ட் வச்சா பாத்தியா? ஆமா, எதிர்பார்க்கல, சரியான ட்விஸ்ட். எல்லாம் என்ன பண்றாங்க தெரியும், ரீ ரிலீஸுக்கு போய்க்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தாய்க்குள்ளே பக்கம் போயிட்டாங்க, ஒரு பக்கம் இப்படி அண்ணா எல்லாரும். 2 படம், இந்த புது படம் என்னதான் வந்தாலும் தலைவா ஏகப்பட்ட புது படம் வருது. தமிழ் சினிமா கெட்டு போச்சு, இந்த சினிமா ரசிகர் பசங்க எல்லாம் சொல்லி திருவானுங்க. நல்ல நல்ல படங்கள்லாம் நிறைய இருக்கு, சின்ன சின்ன படங்கள்லாம் வருது. ஆனா இந்த டைம்ல என்ன பண்றானுங்கன்னா, தெரி கில்லி எனக்கு பெரிய அதிசயம். கவலைனா ஜனநாயகம் படம் வரலையே, அட்லீஸ்ட் இதையா பாப்போமே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சரி வீடியோ அதான் தெரிய வந்திருக்குல்ல, அது பாரு கில்லி பாரு. ஆமா, என்ன அதுக்கே இப்படியா இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானுங்க வேற தெரியல. சரி நீ ஓபிஎஸ்க்கு வா. ஓபிஎஸ்க்கு வருவோம். இவரு என்ன பண்ணாரு, இப்ப இப்படி ஆயிடுச்சு. ஆனா இவரு வந்தத ஒரு பக்கம் அதிமுக காரங்க, அவனுக்கு சந்தோஷமாவும் இருக்கும், எதிர்ப்பாவும் இருக்குது, கஷ்டமாவும் இருக்குது. அவரு எடப்பாடி ஐயாலாம் அப்பா புலித்தோல் போர்த்தி நரி சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தியா? நான் அப்பயே சொன்னல, அவர் திமுக பி டீம் சொன்னல, கேட்டீங்களா? இப்ப பாத்து அங்கதான் போயிருக்காரு அப்படின்னு வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, காசு வாங்கின ஓனர் கிட்டே கரெக்டா போய் சேர்ந்துட்டாரு. இப்படி எல்லாம் போட்டு ஆளை கலாச்சு தள்ளுகிறாங்க. இது ட்விஸ்ட் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல, அவரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னாரு, என் கார் எடுத்துட்டு போங்க, ஆனா கமலாலயம் பக்கம் போயிடாதீங்க அப்படின்னாரு. பாத்தீங்கன்னா கார் இந்த பக்கம் வந்துருச்சு. அவர் அன்றே கணித்தார் உதயநிதி. ஆமா, இப்ப கிடையாது, அம்மா இறந்த காலகட்டத்துல இவங்க ஆட்சிக்கு வர இந்த 2 பேரும் பிரிஞ்சாங்க. ஆமா, இந்த பிரிஞ்ச காலகட்டத்துல ஓபிஎஸ் இபிஎஸ் என்ன பண்ணாருன்னா, ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறாரு. எப்படி நீ சிரிக்கலாம்? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகராறு, நீ அவரை பார்த்து சிரிக்கலாமா? அப்படிதானே கேட்டுக்கிறாங்க. இந்த மனுஷன் அதை எங்கேயோ நோட் பண்ணி பார்த்துருக்காரு. அது கேட்டதுக்கு நம்ம ஓபிஎஸ் அவர்கள் அப்படியே என்ன சொன்னாப்பா, மனுஷனுக்கு இருக்கிற இயல்பே சிரிப்பு தான், அத கூட பண்ண கூடாதுன்னா எப்படி? அது சூர்யா மாதிரி அழகா சிரிச்சிருக்காரு. ஸ்டாலினை போய் நம்ம இவரு யார முறைச்சு காட்டு இபிஎஸ் ஐயா போய் பார்த்தாருன்னு வச்சுக்கலாம், இப்ப அவர் சிரிச்சா மாட்டினாரு. சிரிச்சா போச்சு நம்ம பாத்துட்டு வருவா, சிரிச்சு மாட்டிக்கிட்டாரு. ஆமா, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவருக்கு. சரி, அவரே என்ன பண்ணா, டெல்லி டீம் வச்சு பேச வச்சாரு. சார் நீங்க கொஞ்சம் பேசி கொடுங்க, நான் உள்ள போயிறேன். தொண்டனா கூட சேர்த்தியான்ட்டாரு. அவரு பொறுப்பு கூட கேட்கல, எனக்கு தொண்டனா மட்டும் சேர்த்தியாங்க அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன கேட்க முடியாது. ஆனா இது ஐயா காலில் விழாத குறையா ஆளு கேஞ்சிட்டாரு. கட்சி வச்சு கட்டக்கூடாது
கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, கொடியை பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டீங்க. அவர் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, மன கஷ்டம். ஆனா அவர் அப்பயும் ஓபிஎஸ் விட்டு கொடுக்காம என்ன பண்ணாங்க, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒண்ணு வச்சு ஆட்சி அமைச்சு ஆகணும் அப்படின்னு போராடினாரு. கடைசியில பிஜேபி பக்கம் போனவங்க தாய் கழகத்துக்கு திரும்பி வந்துருச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் திமுக சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா அது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வர தொகுதி எங்க அங்க போயிருமோ, நம்மளோட கூட்டணி எங்க பிரிஞ்சிருமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கு. ஏன்னா எடுத்தோடனே பொறுப்பு சபாநாயகர் கொடுத்துருவாங்களோ இல்ல துணை முதலமைச்சர் கொடுத்துருவாங்களோ அவங்களுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டம். துணை முதலமைச்சர் ஐயா நமக்கு திமுகவை பத்தி தெரியும். அடுத்த துணை முதலமைச்சர் யாரு, முதலமைச்சர் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த எல்லாமே 10 வருஷம் கழிச்சு யாரு வர போறா, இதெல்லாமே நமக்கு தெரியும். நீங்க அதை மீறி அப்ப அன்னைக்கே சொல்லுவாங்க அன்பே கணித்தாங்க 2 பேர் நம்ம பேரை போட்டுருவாங்க. அதை மீறியும் இவருக்கு தூக்கி கொடுத்துடுறாங்களா? கொடுக்க மாட்டாங்க, ஒரு பேச்சு ஒரு சந்தோஷம் பண்ணும்ல, அதுக்காக ஏதாச்சும் ராஜ்யசபா கொடுத்து விடுவாங்க. ராஜ்யசபா கொடுப்பாங்க, ராஜ்யசபா தூக்கி கொடுக்கறதுக்கு திமுக வாரி வழங்கும் மல்லர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நிதி அமைச்சர் போஸ்ட் அப்படின்னா கொடுப்பாங்க, அதனால வெயிட்டா தான் கவனிப்பாங்க. ஏன்னா அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க. இல்ல கொடுப்பாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் முக்கியமான பொறுப்பு இருந்திருக்காரு, முதலமைச்சர் இருந்திருக்காரு இல்லையா, அதெல்லாம் ஒரு இருக்கட்டுமே போஸ்ட் கொடுப்பாங்க. எப்படி ஒன்னா இருக்கட்டுமே. கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க 60கள் 90கள் காலங்கள்ல 90களுக்குள்ள 80கள் காலங்கள்ல 60கள் காலங்கள்ல பிரதான எதிர்கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி தான். திமுக பிரதான எதிர்கட்சி. இன்னைக்கு அவங்க சொல்லிக்கலாம், ஆனா அவங்களே இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கூட கூட்டணி எல்லாம் இருக்காங்க. அதுக்கு சில கொள்கை காரணங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா இது அதுக்கப்புறம் நடந்த சில சம்பவங்கள்னால பிஜேபி உள்ள அதிர்ச்சி. இப்ப அதை எதிர்த்து இவங்க நிக்கணும், அதுக்கு நம்ம ஓரணியில திரளணும், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்குனால திமுக கூட சேர்ந்துட்டாங்க. இதுல சீட்டு பத்தி கவலைப்படாத ஒரு 3 கட்சி இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமா சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா. நம்ம எதுவும் கேட்க மாட்டேன், என் எதிரி பிஜேபி, இந்த சனாதன கொள்கைகளை எவெல்லாம் கையில பிடிச்சிக்கிறானா கூட வாங்க அப்படின்னு. அதனால நான் எதையும் நெருக்கடி எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ராமதாஸ் ஐயா இருக்காருல்ல, அவரும் திமுக கூட வரண்டாரு சொல்லிட்டாரு, நான் வந்து திராவிட கழகத்தோட தான் கூட்டணிக்குன்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லிட்டாரு. இன்டைரக்டா சொல்லிக்கிறார். அந்த திராவிட கழகம் அதிமுகவாவும் இருக்கலாம், திமுகவும் இருக்கலாம். அதிமுக போல வாய்ப்பு இல்லையே, மகன் இருக்காருல்ல, அதனால வந்து அப்பா வந்து இவங்க இருந்து பக்கத்துல வாய்ப்பு இருக்கு. இப்ப அப்பா வந்து புள்ள மேல கேஸ் போடுற கேஸ் இருக்குது, மாம்பழ சின்னத்தை எதையுமே அங்க பயன்படுத்த கூடாதுன்றாங்க. அவன் பக்கம் எவனா போனீங்க உங்களை துண்டு துண்டு ஆக்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பெரும் கோவத்துல இருக்காரு, கோவத்தின் உச்சத்துல இருக்கான்னு சொல்லலாம். ஆமா, யார் அந்த பக்கம் போனாலும் கூப்பிட்டு கேக்குறாரு, நீ யார் என் கூட அவர் கூட அந்த மாதிரி இருக்காரு அவரு. இவங்க கிரவுண்ட் லெவல்ல எப்படி வேலை செய்ய போறாங்க அதான் தெரியல. அப்பாவுக்காக சண்டை போடுறாங்களா மகனுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியல. இதுல ஒரு வாய்ஸ் நோட் வேற ஒண்ணு வந்து சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு போன எலெக்ஷனுக்கு. அப்ப அவங்க குடும்ப சண்டை போட்டுனுக்குறாங்க, நம்ம என்னன்னா வந்து வேலையை பாக்குறது அவரு அவங்க ஏதாவது பண்ணட்டும்பா, ஆனா நம்ம மக்களுக்கு நம்ம தானே நின்னாகணும் பாத்துக்க அப்படிலாம் எவ்வளவு சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. மக்களுக்காக அவங்க நிக்கிறாங்க, இப்ப இவங்க நிக்கலையே, என்ன பண்றது, எல்லாம் பொட்டி மாத்துறதுலயா இருந்தா என்ன பண்றது. இந்த பொட்டி மாத்திர கேஸ் ஞாபகம் நீ சொல்லு உனக்கு ஞாபகம் 2 பேருக்கு ஞாபகம் வந்துக்குது. புதுசா கட்சிகள் தொடங்குறாங்க. யார் அது எட்டி பாரு, நம்ம பண்ண உருட்டி சாப்பிடுவோம், நமக்கு நல்லா தெரியா. ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் புதுசா ஒரு கட்சி தொடங்கி. அவரை சொன்னியா? சசிகலாமா சின்னம்மா சொல்றேன்னு நினைச்சிட்டேன். ஆமா, இது நான் கூட நீ தேமுதிக பக்கம் எங்கேயோ போயிட்டு அப்படி நான் நினைச்சிட்டேன். ஆனா பொட்டியா ஊருக்கு வாரி வழங்கினவரு இன்னைக்கு கூட்டணிக்கு போறாரு, அடங்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் வருத்தமா இருந்தாலும் எவ்வளவு நீ கஷ்டப்படுவ, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. என்ன சின்னம்மா என்ன சொன்னாங்கன்னா, இருக்க உண்மையில வெளியே கொண்டு வர போறோம்ன்றாங்க. என்ன ஒவ்வொரு உண்மையா வெளியே வரப்போகுது, மாட்டினீங்களா மக்களா? அது மாதிரி இந்த அம்மா கட்சி ஆரம்பிச்சதும் ஒருத்தருக்காங்க தொடலாம் நடிகை ஒருத்தர் இவங்க இருக்கிற இது வேற வரமாட்டேன்னு நினைச்சிட்டு வந்துட்டாலேவா ரவுடி பொம்பளை ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆளு பயந்து நிற்கிறாரு. இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது மக்கள் கூட்டமா நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு, சரியான வரவேற்பு. அப்பயும் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க எதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க தெரியும்ல, அது அவங்களுக்கே தெரியும். மக்களுக்காக போராடி மக்களுக்காக தியாகங்கள் பண்ணி நல்ல கண்ண ஐயா இப்ப இறந்தாரு இல்லையா, அந்த நல்ல மனுஷன் எப்படி எல்லாம் பண்ணி எப்படி ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு போன இடத்துல அவருடைய ஒவ்வொரு மீசையும் புடிங்கி ஒவ்வொரு புடிங்கி சிகரெட்டால பொசுக்கி
இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி நடத்தினாங்க. அப்படிப்பட்ட நல்ல கண் ஐயாக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் சரிதான். இந்த அம்மா என்ன தியாகம் பண்ணாங்களே, தியாகம் பண்ணதுனாலதான் உள்ள போயிருக்காங்க. அப்படி என்ன தியாகம் பண்ணாங்க? அம்மா கூட இருந்திருக்காங்கல்ல, கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல. அந்த அம்மாவே A1, இதுல இந்த அம்மா A2, இதுல இன்னொரு A3 A4 இருக்குது. இது மத்தியில வேறையா இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு சரி, நமக்கு அதுக்கு வேண்டாம், நம்ம இங்கே வருவோம். இப்ப ஓபிஎஸ் ஐயா வந்து இப்ப உள்ள போனார் இல்லையா, இப்ப இதனால யாருக்கு கஷ்டம் அப்படின்னா பார்த்தா அது யாருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு இருக்கு. இப்ப ஏன்னா ஆல்ரெடி இந்த காங்கிரஸ் வந்து அவர் பின்னாடியே தெரிஞ்சாங்கல்ல, அவருக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம். அவங்களுக்கு பொறுப்பு தானே சொல்லிருக்காங்கல்ல, பொறுப்பு தரேன்னு சொல்லிருக்காங்களா? பரவாயில்ல. இப்ப நம்ம காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல, அவங்களுக்கு தான் கொஞ்சம் இழுப்பு இருக்குது, தொகுதி பங்கீடு. இவங்க வேற ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரஷர் கொடுத்துருக்காங்களா, எனக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் கேட்டுக்கிறாங்களா. அந்த நேரம் பார்த்து இப்ப தேமுக உள்ள போறது, இந்த பக்கம் ஐயா ஓபிஎஸ் உள்ள போறதை பார்த்துட்டுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாலின் ஐயா குழு உற்சாகமாயிட்டாரு. ஓகே, நம்மள நம்பி இவ்வளவு பேர் வராங்க, நீ காங்கிரஸ் நீ வெளியே போனா போ, இல்லன்னா கொடுக்கறத வாங்கிக்கோ, நீ போனா போ, ஆளு இருக்காங்கல்ல நீ என்ன அப்படின்னு அவர் ஈவோட்ட ஆரம்பிச்சு பண்ணதுக்கு அவர் வந்து சரி ஓகே நீ கொடுக்கறத வாங்கிருந்தா அவரை வந்து இப்ப வேற வழி இல்ல. ஆமா, ஏன்னா எங்க விட்டுருவாங்களோ, ஏன்னா இந்த பக்கம் விஜய் பக்கம் போக முடியாது அவங்களால. ஏன்னா இப்ப விஜய் அண்ணா வந்து பத்துல விஜய் அண்ணாவுக்கு ஆமா கேள்விப்பட்டியா, திடீர்னு யாரும் எதிர்பார்க்கல. ஓபிஎஸ் கால அதிர்ச்சி கொடுத்தா இபி இங்க காலையில ஓபிஎஸ் அதிர்ச்சி கொடுத்தாரு. இப்ப ஈவினிங் பார்த்து இவர் விஜய்க்கு அதிர்ச்சி, இவரு டிபிஎஸ். இப்ப பன்னியூர்ல என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அண்ணா சுகமா ஏற்கனவே வெளில வர மாட்டாரு, இப்ப சுகமா இருப்பாருல்ல, ஸ்டேட்டஸ் வைக்கவாரா சுகமா? அந்த மனுஷன் ஸ்டேட்டஸ் வைப்பாரா? ஸ்டேட்டஸ் வச்சா 4 பேர் கண்டுபிடிச்சாங்களா, புஷி ஆனதெல்லாம் பார்த்து நானா அப்படி நீ தலைவரை ஃபீல் பண்ற, நானும் அண்ணனும் சேர்ந்து உனக்கு வாழ வைக்கிறேன், நானும் இந்த ஆதவ பயிலும் தலைவர நாங்க உன்னைய வாழ வைக்கிறோம் பாரு. அதெல்லாம் நம்ம லோயலா மணி கிட்ட மட்டும் சொன்னோன்னு வச்சுக்கீங்களேன், உங்களை ஊரா போய் பேசுறேன். பேசது முடியல, திமுக பக்கம் பறிபட்டு. எனக்கு ஒரு பக்கம் சந்தேகமா இருக்குது, என்னடா இது அப்படின்னு. நேத்து பாத்தீங்கன்னா, நேத்து இந்த திமுக இது மாத்தி சொல்லிட்ட. ஆமா, திமுக தொண்டர்கள் யாருமே வந்து எந்த ஒரு செய்திக்கு எதுக்குமே போய் நீங்க வந்து பேட்டி கொடுக்க கூடாது, மக்கள் மன்றங்கள் எல்லாம் போய் பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த தகவல் வெளிவர போது நேத்தே தெரிஞ்சிருக்குமோ, யோசிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் நீங்க வெளியே போய் ஆல்ரெடி அசிங்கப்பட்டுக்கிறீங்க, என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திருக்கிறீங்க. இது வேற புதுசா ஒரு கண்ணு வருது வெளியே, நீங்க அந்த நேரம் பார்த்து வெளியே தலைக்கடிதான் சொல்லிட்டாங்களோ. இப்ப ஏன்னா இப்போ பெரிய கேள்வி வந்துடும். இதுக்கு முன்னாடி அவங்க மாவட்ட செயலாளர் 1 மணிக்கு அந்த பதவி தரணும்னா வாங்கோ அப்படின்லாம் கூப்பிட்டு சினிமா மாதிரியே இதையும் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னொன்னு திருவண்ணாமலை அந்த அம்மா ஒரு அம்மா வந்து ஜாதியை பார்த்து எங்க எல்லாம் ஒடுக்குறாங்க அப்படின்னு அந்த அம்மா. இன்னொரு பக்கம் தஞ்சாவூர்ல ஒரு அம்மா மன குடைச்சல் கொடுக்குறீங்க நீங்க பெண்களா இருந்தாலும் வர முடியல, இவங்க எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பானாலா, விஜய் எதனா பண்ணாரா, அது எல்லா மத்தவங்க எங்கேயும் நடக்கலையா அப்படின்னு கேட்கும் போதுதான் இப்படி ஒரு ட்விஸ்ட், இப்படி ஒண்ணு வந்து மாட்டிக்கிச்சு. எங்கன்னா வெளில எவனா போனா கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 வயசான பெரியவங்களா இருப்பாங்களா பாட்டிங்க, அவங்க எப்படி பேசுவாங்க, அடியாத்தி இப்படி ஆகி போச்சு இல்ல, இன்னாடி அம்மா இப்படி ஆகி போச்சு, ஊரெல்லாம் உதவசம் பண்ணாரு இவருக்கு இப்படியா அப்படிலாம் பேசிப்பாங்க. ஏத்தா தாத்தா எங்க வீட்டு ஆத்தா யாரோ பெத்த ஆத்தா எங்கேயோ போய் ஆத்தா ஆத்தா போடா பாடத்தா அப்படின்ற மாதிரில நிலைமை இருக்குது. இப்படிதான் இருக்குது. அண்ணா இப்படி பண்ணிருக்க கூடாது. ஏன்னா அண்ணா நம்பி அவ்வளவு ஆதரவு இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க, சினிமாவில் உச்சத்துல இருக்காரு. இந்த பக்கத்து பாதுகாப்புன்னு எப்படி அண்ணன் இருக்கு மேடையில போய் கோவப்பா, ரஜினி சார் எடுத்துக்கோ, மத்தவங்களாம் எடுத்துக்கோங்களேன், சூர்யா சார் எடுத்துக்கோ. நீங்க வேற எனக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் ஞாபகம் வந்துச்சு, பயந்துட்டேன் நானு. அந்த நியூஸ் வந்துச்சு இல்ல, நியூஸ் வந்த உடனே நான் டக்குன்னு மைண்டேன் விஜய்க்கு இது டிவோர்ஸ்னு. தனுஷ் இடையில எங்கன்னா போய் பாத்துட்டு வந்தாரா, இல்ல தனுஷ் பக்கம் எவனா திரும்பிடுவானுங்களா, எங்கடா இவன் அந்த பக்கம் போவேல எப்படி டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு. நீ தான் தனுஷ் பக்கம் போயிட்ட, நான் வந்து இந்த பக்கம் திமுக பக்கம் போயிட்டாங்க. எங்க திமுக பக்கம் பழி போட்டுறாங்களோ இதுக்கு நீதான் காரணம். உண்மையா சீரியஸா அல்டியான ஒண்ணு சொன்னாலும் சொல்லுவாங்க, திமுக மாட்டினாங்கடா, அதுக்கு சதி பண்ணிருது, முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நானு. கண்டிப்பா சொல்லக்கூடிய ஆளுக்குதான். இன்னொரு பக்கம் இந்த டிவோர்ஸ் மேட்டர்னு வந்து 2 பேர் தான் சினிமா பிரபலங்கள்ல 2 பேர் தான் கொஞ்சம் அரசல் வருஷம் பேசுறாங்க. ஒண்ணு எங்க அண்ணன் யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் சரி எங்க அண்ணன் சொல்லுவாங்க, அவர் சிவனேன்னு தான் இருப்பாரு. சிவனேன்னு இருந்தாருன்னா மத்தவங்களுக்கு தெரியாது இல்ல. ஒண்ணு இன்னொன்னு இப்ப புதுசா வந்து திடீர் தளபதி ஒருத்தர் இருக்கிறாரு,
ஏற்கனவே அவர் 1008 பிரச்சனை படம் ரிலீஸ்ல வந்து பிரச்சனை பண்றீங்க, என்ன வாழ விட மாட்டேங்குன்னு சொல்றாரு. இதுல புதுசா இது ஒரு யாரா வாழ்க்கையை கெடுக்குறீங்க அப்படின்னு சந்தன மேடையில பேசுவாரு. ரிப்போர்ட் நீ கேட்டாரு, அப்படி யாரே வாழ்க்கை பிரச்சனை கெடுக்கு சொல்லியா யார் கேக்குறது? அதான் சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்க அதே தலைப்பு செய்தியா போட்டுருவீங்க அப்படின்னு அவர் சொல்ல. அப்ப சொல்ல மாட்டல, அப்ப இது மட்டும் எதுக்கு சொல்ற? இல்ல 4 பேருக்கு தெரியட்டுமே, அப்ப இதுவும் சொல்லு அப்படின்னு மடக்கி என்ன போட்டு தெரியாம அவங்களும் முழிச்சுட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி சோதனை மேல சோதனையா இருக்குது. ஒரு பக்கம் அதிமுக காட்டி, இன்னொரு பக்கம் விஜய் காட்டி, இப்ப இருக்கிறது யார் யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. யாரு அவருக்கு என்ன அடி? அவருக்கு இது வரைக்கும் அடியே விழல, அடியும் விழாது. கம்பீரமா சொல்றாரு என்னன்னா, அவருக்கு அடியும் விழாது, ஓட்டும் விழாது. கடைசி வரைக்கும் தனி மரமா நின்னு மரங்கள் கிட்டையும் மாடுகள் கிட்டையும் நின்னு பேசி, காடு வீடு எல்லாத்துக்கிட்டையும் 5 பூதங்களுக்கு நடத்துவாரு. இது நெருப்பு கிட்ட என்ன பண்ணுவான்னு தெரியல, அடுப்புல உட்காந்து ஏன்னா அவரு ஆளு ஆகுன்னு ஆரம்பிச்சிருவாரு. இப்ப என் இனத்தின் மக்கள் அனைவரும் பெரியார், மூஞ்சி உடைஞ்சா பெரியார் மூஞ்சி உடைஞ்சா அப்படிதான் இருக்கும். பக்கத்துல எவனும் நிக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாரு, ஸ்டேஜ்ல மத்த யாரா பேசும்போது பக்கத்துல யாரா நின்னுட்டு இருப்பாங்க. எங்க அண்ணன் பேசும்போது மட்டும் பக்கத்துல யாருமே நிக்க. கோபிச்சுதாரெல்லாம் அன்னைக்கே போட்டாங்க, கிழிச்சு விட்டாங்க. இப்படிப்பட்ட இவங்க இப்படி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே இவ்வளவு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள அப்படி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரி, அரசியல ஒரு பக்கம் முடிச்சுட்டு அடுத்து என்ன இருக்கு? சினிமால என்ன நடந்துட்டு இருக்கு? சினிமால இன்னைக்கு 2 படம் ரிலீஸ். காலையிலே சொன்ன மாதிரி தாய் கிழவின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கான், பெண்கள் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு ஒரு பக்கம். இது ரொம்ப பெண்களுக்காக மைய கருத்து சொல்லக்கூடிய படம். அப்படின்னா படத்தை ரிவ்யூ பார்த்தியா, கேட்டியா? நான் கேட்டான், பார்த்தேன். என்ன சொல்றாங்க? ஆமா, அழு வைக்கிற அளவுக்கு இருக்குதான் படம். அத போய் பாக்குறவங்க தாராளமா போய் தியேட்டர்ல படம் பாருங்க. ராதிகா வந்து அவர் பையன் பார்த்தோம்பா கொந்தளிச்சிட்டா. நயன்தாராலாம் லேடி சூப்பர் ஸ்டார் கிடையாது, ராதிகா தான் லேடி சூப்பர் ஸ்டார். இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த தாய் கிழவி அந்த ரோல்ல வந்து சூப்பர் ஸ்டார் பண்ண வேண்டியது. ஆமா, ரஜினி சார் பண்ண வேண்டியது. அது வந்து இவங்க அதோட பேட்டர்னே வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். ஸ்டைல் தான், சிகரெட் தூக்கி போட்டு சேல் பண்ணிருப்பாரு, அது மிஸ் ஆயிருச்சு. அதெல்லாம் பிடிக்க கூடாது, தவறான ஒரு விஷயம். கீழே டிஸ்க்ளைமர்ல போட்டுருக்காரு. அப்ப கண்ணாடி போட்டிருப்பாரு. பாத்துல ப்ரோமோ எப்படி போட்டிருந்தாரு கண்ணாடியா? சும்மா இப்படி வந்து இப்படி நின்னு அதெல்லாம் பக்காவா பண்ணிருப்பாரு. இப்படி இந்த இது இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய படங்கள் எல்லாம் வந்திருக்குது. இன்னொரு பக்கம் ஆழி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது. யாருது? சரத்குமார். சொல்லவே இல்லை பத்தியா? நீ ராதிகா மேடத்தை மட்டும் புகழ்ந்து பேசுனே. அப்ப அவரோட ஹஸ்பண்ட் அவரும் சொல்லணுமா இல்லையா? அவரும் பெரிய வருத்தத்துல இருக்கிறாரு. எதுக்கு? இது எஸ்கே ப்ரொடக்ஷன் படமே பெரிய லெவல்ல படமா வந்துகிட்டு இருக்கு. படம் நல்லா ரெஸ்பான்ஸ் பேசப்படுது. ஆனா அத பேசப்பட்ட அளவுக்கு ஆழி படம் அது வந்து பேசப்படல. நிறைய டிக்கெட்ஸும் புக் ஆகாம இருக்கு. ஆனா அதுவும் நல்ல படம், சிறந்த முறையில தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நல்ல படம். ஆமா, அது ஆடியன்ஸ் கூடுவாங்கன்னு பார்த்தா ஆடியன்ஸ் கூடுவாங்க. என்னன்னா இங்க விளம்பரமயமாக்குறது ரொம்ப நிறைய இருக்கு. விளம்பரம் படுத்திட்டோம் அப்படின்னா அந்த படம் ரீச் ஆயிடும், போயிடும். விளம்பரம் படத்தலாம், ஏன்னா இங்க வியாபார ரீதியா ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியமான. ஆமா, போட்ட காசு எடுக்கணும்ல. போட்ட காசு எடுக்கல, அடுத்த ப்ரொடியூசரே வர மாட்டான். அப்பெல்லாம் வந்து ஒரு படம் தோச்சுன்னா அடுத்த படத்துல பாத்துக்கலாம் அப்படின்றலாம். ஹீரோ கான்சல், டைரக்டர் கான்சல். சரி, முத படம் எப்படி தோல்வியில் தான் அப்படின்லாம் சொல்லலாம். இன்னைக்கு எந்த காலத்துலயும் தோல்வி வெற்றிக்கு முதற்படி அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்புறம் ரீ ரிலீஸ் படம் 2 படம் வந்திருக்கு. தெரி படம் 1 ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் மீண்டும் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணிருக்காங்க. ரொம்ப தெரி படம் தெரியும். அந்த படம் யாருது? மீண்டும் அம்பேத்கர். இது ஆல்ரெடி ஏற்கனவே வந்த ஒரு படம் தான். இப்ப திரும்ப ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அம்பேத்கர் குறித்தான ஒரு பெரிய படம், நல்ல படம். அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய படம். அந்த படத்தை போயும் பார்க்கணும் அப்படின்னு தெரிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, இந்த படத்தை விஜய்க்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, இந்த விசிலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, நீங்க விசில் அடிக்கிறீங்க, தைரியமா இருக்கிறீங்க, இல்ல நீங்கெல்லாம் வந்து பேசுறீங்க, நீங்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தர் அவரு அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய படத்தையும் போய் பார்த்துக்கணும், அதை நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு முடிஞ்சிச்சு வேலை. இதுதான் இன்னைக்கான சூழலா இருக்குது. இதை தாண்டி இன்னும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுமே. எப்படி இப்ப வந்து பிரிச்சுட்டாங்கல்ல விஜய் அண்ணா, இப்படி ஆகி போச்சுல. நாளைக்கு கம்முன்னு இருப்பாங்களா? விசில் அடிச்சா கொஞ்சம் என்ன பண்ண நினைக்கிறா? எல்லாம் ஆரம்பிச்சிருவானுங்க, என்ன சுத்துவானுங்க. திமுக மேல இருக்கிற பழியெல்லாம் போடுவாங்க. நாளைக்கு ஃபுல்லா டிபேட் ஃபுல்லா இதுதான் போயிட்டு இருக்கும். ஆமா,
அப்ப எப்படி நடக்குது பொறுத்து விஜய் பாப்போமா? பெண்களுக்கு பாதுகாவலரா யாரு அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு சந்தர்ப்பம் அப்படின்னா யாருமே வந்து தாவேக்காரங்க உள்ள உட்கார்ந்து இருக்க மாட்டானுங்க. அவனுக்கு உட்கார்ந்தானுங்கன்னா புடிச்சு தேங்காய்ல நார் உரிப்பாங்க, போட்டு புரிச்சு உரிச்சு தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. சமோசா கடை மாதிரி காலி விட்டு போயிருவானுங்க. ஐஸ்ல சமோசா கடை காலி பண்ற பத்தியா, கிளம்பு கடையை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்தா சமோசா வாங்கணுமா போலாமா